Hey buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா date time moduleனா என்ன, அது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கறத சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம வந்துட்டு பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் தெளிவாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைம் டெல்டானா என்ன, அது வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ இந்த கோட் வந்துட்டு உங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து ப்ரீவியஸ் வீடியோ நம்ம பார்த்த கோட் தான். அதாவது இன்னைக்கு டேட் நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்த்திருந்தோம். சோ அதுக்கு நம்ம வந்துட்டு டேட் டைம்ங்கிற மாடியூல்ல இருந்து டேட் டைம்ங்கிற கிளாஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய நவுங்கிற மெத்தட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். சோ டேட் டைம்ங்கிற மாடியூல்ல நம்மளுக்கு வந்துட்டு என்னென்ன கிளாஸஸ் நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னு பார்த்திருந்தோம். அதுக்கப்புறமேட்டு டைம் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குன்னு பார்த்திருந்தோம். அதுக்கப்புறமேட்டு டேட் டைம் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னு பார்த்திருந்தோம். சோ இந்த டேட் நம்ம வச்சு பிரிண்ட் பண்ணும்போது வெறும் டேட்டை மட்டும் தான் பிரிண்ட் பண்ண முடியும். டைம் பிரிண்ட் பண்ணும்போது வெறும் டைம் மட்டும் தான் பிரிண்ட் பண்ண முடியும். இந்த டேட் டைம்ங்கிற கிளாஸ்ல மட்டும் தான் நம்மளால டேட்டையும் டைமையும் பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். சோ இப்போ இந்த டேட் டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மாடியூலோட நேம். இந்த டேட் டைம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நம்மளோட கிளாஸோட நேம் அப்படின்னு பாத்துருந்தோம். அதுக்கப்புறமேட்டு இதுல நம்ம வந்துட்டு மெத்தட்ஸ் பார்த்திருந்தோம். சோ டேட் டைம்ல டேட் வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு நவுங்கிற மெத்தட் நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். சோ இது வந்து நம்மளோட மெத்தட் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லியிருந்தோம். சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட் வேணும் அப்படின்னா பிரிண்ட் பண்றது நம்மளுக்கு இந்த கோட் இருக்கு, நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. சோ இதுவே வந்துட்டு நேத்து என்ன டேட் நாளைக்கு என்ன டேட்ங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கோட் வச்சு நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்மளுக்கு வந்துட்டு எது யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம் டெல்டாங்கிற கிளாஸ் நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். சோ டைம் டெல்டா அப்படின்னா அது ஒண்ணுமே இல்ல, அது ஆல்ரெடி எழுதியிருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் தான். எப்படி டேட் டைம்ங்கிற கிளாஸஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்கோ அதே மாதிரி டைம் டெல்டாங்கிற ஒரு கிளாஸ் வந்துட்டு நம்மளுக்கு டேட் டைம்ங்கிற மாடியூல்ல நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. சோ இந்த டைம் டெல்டா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸை கால்குலேட் பண்றதுக்காக நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். அப்புறமேட்டு நேத்து என்ன டேட் நாளைக்கு என்ன டேட்ங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். சோ இந்த டைம் டெல்டா வச்சுட்டு எப்படி நாம டேட் கால்குலேஷன்ஸ் பண்றதுங்கிறத நம்ம வந்துட்டு டீடைல்டா பார்க்கலாம். சோ இப்போ ஒரு மாடியூலுக்குள்ள ஒரு கிளாஸுக்குள்ள ஒரு மெத்தட் இருக்கு அப்படின்னா அதை எப்படி அக்சஸ் பண்றதுங்கிறது உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த மாடியூலுக்கு என்ன நேம் இருக்கோ அந்த மாடியூலோட நேம் கொடுத்துட்டு ஒரு டாட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது எந்த கிளாஸ்ல இருக்கோ அந்த கிளாஸோட நேம் கொடுத்துட்டு ஒரு டாட் கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு அந்த மெத்தட் என்ன இருக்கோ அந்த மெத்தடோட நேம் கொடுத்துட்டு ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நவ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் நீங்க அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாடியூல் நேம் டேட் டைம்ங்கிறத கொடுக்கணும். அதுக்கப்புறம் கிளாஸ் வந்துட்டு டேட் டைம்ல இருக்கு அதை கொடுக்கணும். சோ அதுக்கப்புறமேட்டு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட் கொடுத்தாதான் நம்மளால அதை அக்சஸ் பண்ண முடியும். சோ இந்த இடத்துல நம்ம அப்படிதான் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த மாடியூலோட நேம் நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்தாச்சு. சோ மாடியூல்ல இருந்து அந்த கிளாஸை இம்போர்ட் பண்ணியாச்சு. அந்த கிளாஸ் நேம் கொடுத்துட்டு டாட் மெத்தட் நேம் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அக்சஸ் ஆகும். சோ இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு டைம் டெல்டாவை நம்ம வந்துட்டு அக்சஸ் பண்ண போறோம். சோ எப்படி பண்றதுங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். சோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் என்னங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. சோ இதுவே வந்துட்டு நேத்து டேட் என்னவா இருக்கும்ங்கிறத எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ என்னோட கோட் போட்டுட்டு நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் கரெக்டா வந்திருக்கு. சோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னோட டேட் டைம்ங்கிற மாடியூல்ல இருந்து நான் வந்துட்டு ரெண்டு கிளாஸை இம்போர்ட் பண்றேன். நான் சொன்ன மாதிரி டேட் டைம்ங்கிறது என்னோட ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ் நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டைம் டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸை நான் இந்த இடத்துல இம்போர்ட் பண்றேன். சோ இம்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுடேல என்ன டேட் இருக்கோ அதை வந்து நான் வாங்கி சேவ் பண்ணிக்கிறேன். சோ இன்னைக்கு என்ன டேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ 2023 இயர், அதுக்கப்புறம் 09 மந்த் 02 டேட். சோ இதை நம்மளுக்கு எதுல சேவ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுடேல நம்மளுக்கு எடுத்துட்டு போய் சேவ் பண்ணும். சோ நெக்ஸ்ட் லைன்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு டுடே மைனஸ் டைம் டெல்டா அப்புறம் பிராக்கெட்ல டேஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த கிளாஸ் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அந்த கிளாஸ் நேமை வச்சு நான் வந்துட்டு உள்ள ஒரு பாராமீட்டர் நான் வந்துட்டு பாஸ் பண்றேன். சோ இந்த இடத்துல டைம் டெல்டா டேஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1 டேவை நம்மளுக்கு வந்துட்டு மைனஸ் பண்ணும். எங்க மைனஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க முன்னாடி என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுல நம்மளுக்கு மைனஸ் பண்ணும். சோ இந்த இடத்துல நம்ம மைனஸ் சிம்பிள் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சோ இந்த 1ங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணும். எங்க மைனஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டுடேல நம்மளுக்கு மைனஸ் பண்ணும். சோ டுடே நம்மளுக்கு வந்துட்டு இந்த வேல்யூ தான் இருக்கு. சோ இதோட -1 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இயர் அப்படியே தான் இருக்கும், மந்த்தும் அப்படியே தான் இருக்கும். சோ டேட் மட்டும் நம்மளுக்கு 1 மைனஸ் ஆயிட்டு 01
01 அப்படின்னு இருக்கும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த இடத்துல நேத்து டேட் வந்துட்டு 01ங்கிற அவுட்புட் நம்மளுக்கு இந்த இடத்துல கரெக்டா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு டைம் டெல்டாவை யூஸ் பண்ணணும். ஸோ உள்ள நிறைய நம்மளுக்கு பேராமீட்டர்ஸ் இருக்கு, டே, மந்த், ஹார் அந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ அதுல நம்ம இந்த இடத்துல டேஸ்ங்கிற பேராமீட்டர் மட்டும் தான் இன்னைக்கு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ டேஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு நீங்க ஒரு வேல்யூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேல்யூவை டைம் டெல்டா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இந்த இடத்துல நீங்க என்ன சிம்பிள் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். எதுல பெர்ஃபார்ம் பண்ணும்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க இந்த இடத்துல என்ன வேரியபிள் கொடுத்துருக்கீங்களோ அதுல உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். சோ அதனாலதான் நம்மளுக்கு வந்துட்டு டேட் இந்த இடத்துல இந்த மாதிரி வந்திருக்கு. சோ இதுவே வந்துட்டு நாளைக்கு என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதே கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் தான் இந்த இடத்துல கிளியரா தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல டுமாரோ அப்படின்னு நான் வந்து என்னோட வேரியபிள் நேம் மாத்திக்கிறேன். சோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நான் வந்துட்டு டுமாரோ அப்படின்னு மாடிஃபை பண்ணிடுறேன். இந்த இடத்துலயும் வந்துட்டு என்னோட வேரியபிள் நேம் மாத்தினதுனால டுமாரோன்னு மாடிஃபை பண்ணிடுறேன். இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் எடுத்துட்டு பிளஸ் கொடுத்துட்டு என்னோட கூட நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க அவுட்புட் கரெக்டா வந்திருக்கு. நம்மளுக்கு நாளைக்கு என்ன டேட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 3ன்னு இருக்கும். சோ அந்த 3 தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு டுடேயோட டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023-0902 அப்படின்னு இருக்கும். இதோட நான் பிளஸ் பண்ண சொல்லியிருக்கேன். என்ன பிளஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 நான் வந்துட்டு பிளஸ் பண்ண சொல்றேன். அப்ப நம்மளுக்கு 2023 அதுக்கப்புறமேட்டு 09 இதோட 1 ஆட் பண்ணிட்டு 03ங்கிறது தான் உங்களோட நாளைக்கு டேட்ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா கொடுத்திருக்கு. சோ இந்த மாதிரி தான் டைம் டெல்டா வச்சு நேத்து என்ன டேட் நாளைக்கு என்ன டேட் இருக்க போகுதுங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த ரெண்டு தான் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னும் நிறைய நம்ம இதை வச்சு நம்ம பண்ணலாம். சோ இதை நான் வந்துட்டு திரும்ப காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். சோ இப்போ நான் வந்துட்டு ஒரு 10 டேஸ் கழிச்சு என்ன டேட் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு சேம் அதே மாதிரி இந்த இடத்துல 10ங்கிற நம்பர் நான் கொடுத்துறேன். சோ கன்வீனியன்ஸ்க்காக இந்த இடத்துல வேரியபிள் ஓட நேம் மட்டும் நான் இந்த இடத்துல மாத்திக்கிறேன். சோ ஆஃப்டர் 10 டேஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல டுமாரோங்கிறத எடுத்துட்டு இந்த இடத்துல ஆஃப்டர் 10 டேஸ் அப்படின்னு நான் கொடுத்துறேன். இந்த இடத்துல என்னோட வேரியபிள் நேம் நம்ம மாத்தினதுனால இந்த இடத்துலயும் நாம நேம் வந்துட்டு மாத்திரணும். சோ ஆஃப்டர் 10 டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்னோட கோட நான் இப்போ நான் ரன் பண்றேன். சோ இப்போ ரன் பண்ணும்போது பாருங்க நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டா வந்திருக்கும். சோ என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட் வந்துட்டு 12 இருக்கும்னு சொல்லிருக்கு. சோ இன்னைக்கு டேட் வந்துட்டு 2023 செப்டம்பர் மாசம். அதுக்கப்புறமேட்டு 02 தான் இன்னைக்கு டேட். 10 டேஸ் பின்னாடி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன டேட்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட் வந்துட்டு 12 இருக்கும், மந்த் வந்துட்டு 9 இருக்கும். சோ 2023 தான் நம்மளோட இயரா இருக்கும். சோ அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்திருக்கு. சோ இந்த இடத்துல அடிஷன் மட்டும் கிடையாது, நம்ம இந்த இடத்துல சப்ராக்ஷனும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். சோ இதே கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வந்துட்டு மைனஸ் சிம்பிள் கொடுத்துட்டு பிஃபோர் 10 டேஸ்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ இப்போ ரன் பண்ணும்போது பாருங்க நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10 டேஸா மைனஸ் பண்ணி இந்த இடத்துல அவுட்புட்டா சொல்லும். சோ இன்னைக்கு டேட் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 02. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா -10 நான் பண்ண சொல்றேன். சோ 02ல இருந்து -10 டேட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு முன்னாடி போகும். சோ முன்னாடி போகும்போது என்ன டேட்டா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 இருக்கும். சோ 2 நாள் முன்னாடி போகும்போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா மந்த் வந்துட்டு ப்ரீவியஸ் மந்த்துக்கு போயிருக்கும். சோ 09 இருக்கிறது நம்மளுக்கு வந்துட்டு 08 அப்படின்னு போயிருக்கும். சோ அதுக்கப்புறமேட்டு 2023 நம்மளோட இயர். சோ 10 டேஸ் முன்னாடி போனீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட டேட்டா இருந்திருக்கும்ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கு. சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு டைம் டெல்டா யூஸ் பண்ணி நேத்து என்ன டேட் நாளைக்கு என்ன டேட் 10 டேஸ் கழிச்சு என்ன டேட் இருக்க போது 10 டேஸ் முன்னாடி என்ன டேட் இருந்ததுங்கிறது எல்லாமே நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கோட்ஸ் வச்சு நம்மளால ரொம்பவே ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். சோ இப்போ இந்த டைம் டெல்டா வச்சு நம்ம இன்னொரு ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேஸ்க்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுடேல நம்ம வந்துட்டு இன்னைக்கு டேட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு வேரியபிள் நம்ம வந்துட்டு ஒரு 5 நாள் கழிச்சு என்ன டேட் இருக்குமோ அந்த டேட்டை நம்ம வந்து கொடுத்துருவோம். சோ இப்போ இந்த ரெண்டு டேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா 5 டேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு, 4 டேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அவுட்புட் வந்து சொல்லணும். சோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்றதுங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். சோ என்னோட கோட் போட்டுட்டு நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டா வந்திருக்கு. சோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்றோம். சோ டேட் டைம்ங்கிற மாடியூல்ல இருந்து டேட் டைம்ங்கிற கிளாஸ் அதுக்கப்புறம் டைம் டெல்டாங்கிற கிளாஸ் நம்ம இந்த இடத்துல இம்போர்ட் பண்றோம். சோ இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு டுடேல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் என்னவோ அதை வந்து நம்ம டுடேங்கிற வேரியபிள நம்ம வந்துட்டு சேவ் பண்ணிக்கிறோம். சோ டுடேல நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ 2023 அதுக்கப்புறம் 9th மந்த் டே வந்துட்டு 2 அப்படின்னு இருக்கும். சோ பிரிண்ட் பண்ணும்போது என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுடேங்கிறத நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிட்டு
என்ன டேட் இருக்கோ அதை வந்துட்டு ஸ்ட்ரிங்கா மாத்தி பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஸ்ட்ரிங்கா மாத்தும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு மாறி கன்வெர்ட் ஆயிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு டுடேவோட நான் வந்துட்டு ஆட் பண்ண சொல்றேன். என்ன ஆட் பண்ண சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 days நான் வந்துட்டு ஆட் பண்ண சொல்றேன். ஸோ 10 days ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல நியூ டேட்ல என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 2023 அதுக்கப்புறமேட்டு 09. ஸோ 10 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு 12ங்கிறது ஆட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இதுக்கு தான் நம்ம வந்துட்டு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அதாவது இந்த 12/9/2023 இருந்து 2/9/2023க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, ரெண்டுத்துக்கும் நடுவுல எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ அதை வந்துட்டு செகண்ட்ல நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணிருக்கேன். சோ நியூ டேட் அப்படின்னு போட்டு அதை வந்துட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கேன். சோ இந்த லைன் நமக்கு அவுட்புட்டா வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நியூ டேட்ல நம்மளுக்கு ஒரு டேட் இருக்கு பாத்தீங்களா, சோ அந்த நியூ டேட்டையும் அதுக்கப்புறமேட்டு டுடேல என்ன இருக்கோ அது ரெண்டுத்தையும் நான் வந்துட்டு சப்ராக்ட் பண்ண சொல்றேன். சோ நியூ டேட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 9 அதுக்கப்புறமேட்டு 12ங்கிறது நியூ டேட்ல இருக்கு. சோ சப்ராக்ட் பண்ண சொல்றேன். எதோட சப்ராக்ட் பண்ண சொல்றேன்னு பாத்தீங்கன்னா டுடேவோட நான் வந்துட்டு சப்ராக்ட் பண்ண சொல்றேன். சோ இந்த இடத்துல இந்த மாதிரி நம்மளுக்கு சப்ராக்ஷன் நடக்கும். சோ சப்ராக்ட் ஆயிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு 10 days இருக்குங்கிறது வரும். சோ அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கா மாத்தி நாம இந்த இடத்துல பிரிண்ட் பண்றோம். சோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்துட்டு 10 days இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு டைம் டெல்டாவை யூஸ் பண்ணி நேத்து என்ன டேட் நாளைக்கு என்ன டேட்னு கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம சோ 2 டேட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு நடுவுல என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு, எத்தனை நாள் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறது கூட நம்மளால ஈஸியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியராகவும் தெளிவாகவும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.